அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. திராவிடத்தை பற்றி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்தது ஒன்று தான் சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோட சேனலில் நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதியாக நான் இந்த மக்களுக்காக நான் பேசணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கிற கஷ்டங்கள், அதாவது இந்த திராவிடத்தாலையும் சரி, இப்போ வந்திருக்கிற தீய சக்தின்னு சொல்லி நல்ல சக்தின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க உங்க விஜயா இருக்கட்டும், அவரை பற்றியும் பல விஷயங்களை நான் சாதாரண மனுஷனாக பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதுதான் என்னோட சேனல். இதில் நான் அவங்கள பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற நிறைய பேர் ஏன் அவங்க கட்சியில் இருக்கிறாங்கன்றது விஜயை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பற்றி பேசணும். ஏன் நீங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நிறைய பேரை கேட்கும்போது, அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும், திமுகவோட ஆட்சி சரியில்லை, அதிமுகவோட ஆட்சி சரியில்லை, புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும், புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அவங்க மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல சுத்தமாக யாருக்குமே ஐடியா கிடையாது. பல்வேறு கூட்டங்களில் திரு விஜய் அவர்களாக நம்ம பார்த்துருக்கோம். அவர் கரூரில் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த தற்கூரி கூட்டத்தை நம்ம எப்படி ஒழிக்க போகிறோம்னு தெரியல. இவ்வளோ நாளாக ஒரு திராவிட கூட்டத்தை நம்ம சமாளிச்சுட்டு இருந்தது தவிர, இப்போ ஒரு தற்கூரி கூட்டத்தை நம்ம கையாளுறது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். எதனால் அப்படின்னா, விஜய் பல கோடி ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. அவர் நினச்சா எவ்வளோ பெரிய விஷயங்களையும் ஈஸியாக போய் நம்ம மக்கள் இடத்துல அவர் சேர்க்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு தேவையில்லாத பல விஷயங்களை செஞ்சு தான் எதுக்கு அரசியலுக்கு வந்தோன்னே தெரியாமல் கூட ஒரு முட்டாள் கூட்டத்தையும் கூட புஷி ஆனந்துன்னு ஒரு நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி தமிழ்நாட்டை ஆளணும், நம்ம மக்களை எப்படி ஆளணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு விருப்பமே கிடையாது. ஓகே, நான் ஏன் டைரெக்டாக விஜயை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா, மக்கள் இப்போது ஆல்மோஸ்ட் திராவிட கட்சிகளை ஓரங்கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு மாற்று சக்தியாக மக்கள் பார்க்கறது பார்த்திங்கன்னா, திரு சீமான் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் தான் பார்க்குறாங்க. திரு சீமான் அவர்களோட வழி பார்த்திங்கன்னா, தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து மிக சிறப்பாக இப்போ இல்லை, எல்லா தேர்தல்லையும் 2008க்கு அப்புறம் எல்லா தேர்தல்லையுமே தனிச்சு நின்று மிக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கூட்டமானது சரியான முட்டாள்களின் கூட்டமாக நான் பார்க்குறேன். எதனால் அப்படின்னா, இப்போ ஐடி விங்காக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க பெய்டு யூடியூப் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேனல்ஸில் நான் ஒரு சில மெம்பர்ஸ் என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் போயிட்டு, நீங்கள் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு காரணம் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் தமிழ் தேசியத்திலேருந்து எதுக்கு நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறப்போ, நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜயை பற்றி நிறைய பேசினா நிறைய வியூஸ் போகுது, சீமானை பற்றி பேசினா நிறைய வியூஸ் போகாது, விஜய்க்கு ஒர்க் பண்ணால் எனக்கு நிறைய அமௌண்ட்டு தராங்க, அந்த கட்சியிலேருந்து அமௌண்ட்டு தராங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மீடியாவில் என்ன நடக்குது, இந்த அரசியலில் என்ன நடக்குதுங்கிற விஷயங்கள். ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு சாதாரண மக்கள் ஒரு பணத்துக்காக விஜய் பக்கம் போகிறதும், ஒரு கொள்கையே இல்லாமல் விஜய் பக்கம் போய் நிற்கிறதும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்கள எப்படி கரெக்டாக வழி நடத்தணும், அவங்களுக்கான சில கைடன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இப்போ தேர்தல் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் சேனல் ஆரம்பித்து நான் பண்ணுறதுக்கு ரீசன் என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும், என்னை சுற்றி என் நண்பர்கள் சில தற்குறிகளாகவும் சில திராவிடர்களாகவும் இருக்கிறது என்னால் யார்கிட்டையும் சொல்லி இது பண்ண முடியலங்கிறதுனாலே தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, திராவிடத்தையும் சரி, திரு விஜய் அவர்களையும் சரி, அவர் எடுத்திருக்கிற கொள்கைகளும் சரி, அவரை சுற்றி இருக்கிற அவர்களுடைய அணில்கள் எல்லாரையுமே நம்ம போட்டு பொறுக்கி போகிறோம். ஸோ நீங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.
முடிஞ்சா தமிழ் தேசியத்தை பின்பற்றவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு அதிகமான வீடியோஸ் எதுவும் எனக்கு வியூஸ், லைக்ஸ் எதுவும் வேண்டாம். எனக்கு என்னன்னா, இது வந்து ஓட்டா அப்படி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இல்லை. மக்களுக்கு வந்து அரசியல் அறிவு ஃபஸ்ட்டு அரசியல்னா என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோக்களில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்தையும் மற்ற திராவிடம் மற்றும் விஜய் கட்சிகளை ஒரு பகுதியாகவும் வச்சு நம்ம நிறைய வீடியோக்கள் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.